வெல்கம் பேக் டு த ஷோ. சூப்பரான ஒரு சாங் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் நம்ம ஷோவில் இன்னைக்கு வந்துட்டு தீபாவளி செலிப்ரேஷன் பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணீங்க, எப்படி என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றத தாராளமாக நம்மளோட லைன் நம்பருக்கு கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஸோ தீபாவளி நிறையா பிளான்ஸ் இருக்கும். இவ்வளோ வருஷம் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண மாதிரி கண்டிப்பாக இந்த வருஷம் முடியவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் கூட நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க அப்படின்றத நம்மளோட லைன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணலாம். நம்மளோட நெக்ஸ்ட் லக்கி காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம், மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். மதுரையில இருந்து. உங்க நேம் சொல்லுங்க சார். என் பேர் சிவமணி. சிவமணி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எம்எஸ்சி படிச்சுக்கிறேன். படிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா, ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு. அது வாடு ஆன்லைன்ல அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. நீங்க? நான் என் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, நீங்க உங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். தீபாவளியாவது இன்னைக்கு சூப்பரா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணீங்களா? இல்ல தீபாவளி அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, நான் என் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா? அது அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு. அதாவது எப்படி இரவும் பகலும் மாறி மாறி வருது. ஓ, அது மாதிரி காலையில அது மாதிரி மதியம் வரையும் நல்ல இன்பமா இருந்தேன், மதியத்துக்கு மேல துன்பமா ஆயிடுச்சு. ஓகே, இன்னைக்கு வந்து நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது எந்த ஒரு விஷயத்துக்காக? காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் ஹாப்பியா இருந்தேன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. சோ எந்த ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க? நிறைய இருக்கு, என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஏதாவது ஒரே ஒரு விஷயம், ஏதாவது ஒரே ஒரு விஷயம். எங்க மாமா கோயம்புத்தூர்ல இருந்து வந்தாரு, அந்த எனக்கு ஆச்சரிய. அதனாலயா? ஆமா, உங்க கோயம்புத்தூர்ல இருந்து எங்க மாமா தான் இந்த நம்பர் கொடுத்து பேச சொன்னாங்க. ஓ, அதனாலயா? ஆமா ஆமா, நாங்களாம் மதுரைக்காரங்களா. ஓகே ஓகே ஓகே. அது வச்சு எங்க மாமா சொன்னாங்க. சரிங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இந்த நம்பரை ஷேர் பண்ணிட்டேன். ஓகே. ஆமா, ஜெயம் டிவின்னு இன்னைக்கு மதுரைக்குள்ள எத்தனை பேர் கால் பண்ணாங்கன்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. இன்னைக்கு தானே? ஆமா, இன்னைக்கு எங்க மாமா காட்டி இன்னைக்கு ஸ்பெஷல் எங்க மாமா தான் உங்க டிவில. சரிங்க, ஓகே. இன்னைக்கு ஸ்பெஷலா உங்களோட மாமாக்காக நிறைய காலர்ஸ் வந்து கால் பண்றாங்களா? சரி, ஓகே, எல்லார்கிட்டயும் பேசிடலாம். அண்ட் என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? மரியான் படத்துல இருந்து கும்பேஸ்வரன் சாங் வேணும். ஓகே, மரியான் மூவில இருந்து சாங் கண்டிப்பா போட்டுறலாம். உங்க பேர் சொல்ல மாட்டீங்க? என்னோட நேம் பிரீத்தி. பிரீத்தியா? பிரீத்தின உடனே ஒரு ஞாபகம் வருதுங்க. சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்க. சரிங்க, பரவாயில்ல, ரொம்ப நன்றி. சரிங்க, ஓகே. இன்னொரு क्वेश्चन இருக்கு, அப்படியெல்லாம் நீங்க எஸ்கேப் ஆக முடியாது, சரியா? ஐயோ, சொல்லுங்க. இப்ப இருக்க காலகட்டத்துல வெறும் 3 லட்சம் ரூபாய்க்கு 25 சென்ட் இடம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது, ஆனா நீங்க தரேன்னு சொல்றீங்களே, எப்படின்னு எனக்கு தெரியல. நாங்க எங்க தரேன்னு சொன்னோம், நாங்க கொடுக்க முடியுமான்னு தான் கேக்குறோம் உங்ககிட்ட. கொடுக்க முடியுமாண்டா வந்து அந்த குடுக்க அப்படின்ற வார்த்தை வரக்கூடாதுல. அப்படி வந்துருச்சுன்னா கொடுத்துருவோம்னு அர்த்தம் இல்லையா? சரி, அப்படி யாராவது கொடுத்தாங்கன்னா நீங்க வாங்குவீங்களா? அப்புறம் ஏங்க நீங்க வேற இந்த காலத்துல எல்லாம் குடுக்கறத அதுக்கு நம்ம வாடகை வாங்கி வச்சுக்காருன்னு பிற்காலத்துல பெரிய ரேட்டுக்கு போய்க்கிருக்க. எங்க தாத்தா கூட்டையெல்லாம் அந்த காலத்துல 5 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாங்க, இப்ப 50 கோடிக்கு போய்க்கிருக்கு. சரி, ஓகே. உங்களுக்காகவே தான் வந்து இந்த क्वेश्चனை சூப்பரா வந்து ஆன்சர் பண்ணீங்க. கண்டிப்பா ஸ்ட்ரிப்ல இருக்க அந்த 2 நம்பருக்கும் ஒரு கால் மட்டும் பண்ணிருங்க எனக்காக ப்ளீஸ், ஓகேவா? என்னது? கீழே ஸ்ட்ரிப்ல 2 நம்பர் போயிட்டு இருக்கு, அதுக்கு கால் பண்ணிருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஸோ ரொம்ப சூப்பராக பேசினாங்க நம்மளோட காலர். அதாவது எல்லாருக்குமே தீபாவளி அப்படிதான் போயிட்டு இருக்கு, பாதி சந்தோஷம் பாதி சோகம் அப்படி மிக்ஸ் ஆகி ரொம்ப ஜாலியாக இன்னைக்கு எல்லாரும் உங்களால் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ண முடியுமோ செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு தீபாவளி போச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சதுன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ செலிப்ரேட் பண்ணிட்டோம்னா ஓகே, சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இல்லை செலிப்ரேட் பண்ணல, நம்ம வந்து நாளைக்கு நடக்க போகிற பிரச்சனையை பற்றி இன்றைக்கி யோசிச்சு திங்க் பண்ணிட்டே இருந்தோம்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக இன்றைக்கும் நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம். ஸோ தீபாவளி செலிப்ரேட் பண்ண முடியாது, அடுத்த வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணியே ஆகணும். அப்படியே வெயிட் பண்ணாலும் கூட 2020 தீபாவளி கண்டிப்பாக வராது இல்லையா? ஸோ யாருமே இந்த டேவை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இதோட நான் கிளம்புறேன், மறுபடியும் இன்னொரு ஷோவில் மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் பிரீத்தி சைனிங் ஆஃப். பை பை, டேக் கேர்.